புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு 2 மாதங்கள் கடந்து 3வது மாதத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. 2 மாதங்களை காத்தவர் இந்த 3வது மாதத்திலே இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2 மாதங்களாக இந்த ஒவ்வொரு நாளும் வாழ்வு தரும் உணவிலே சந்தித்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு வந்தபடியால் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கேட்ட யாவரையும் கர்த்தத்தாமே வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இதன் வழியாய் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கிற இந்த வாழ்வு தரும் உணவிலே நீங்கள் மாத்திரம் பயனடையாமல் மற்றவர்களும் பயனடையும்படி இந்த யூடியூப் மூலமாக வருகிற இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், மற்றவர்களை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் அவர்களை கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரையும் எவரையும் ஒருவரையும் விடுதலையாக்க முடியாது, ஆனால் வேத சத்தியங்கள் அநேகர் விடுதலையாக்கும். இந்த வேத சத்தியங்கள் தான் எங்களை விடுதலையாக்கினது. அந்த விடுதலையாக்கின தேவனுடைய வார்த்தை தான் நாம் தினமும் வாசிக்கிறோம். நாம் வாசித்து செபிப்போமாக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 26 32 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவனும் இவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லையே. மெய்யாகவே இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களே. இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வந்தார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினாலும் நானே அவர் அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகமாய் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அனுப்பினார்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, தேவன் பரலோகத்தில் இந்த இறங்கி வந்த தேவன், நம்மை மீட்கும்படி வந்த தேவன். அவரை விசுவாசிகளுக்கு மீட்பு ஒன்று வேத சத்தியம் சொல்லுகிறது. ஆனால் என்னை அறிவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரை அறிந்திருக்கிற நாம் யாவரும் இந்த கால வேளையில ஜெபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆண்டவரே, மக்கள் ஆண்டவரே, நீர் நேரடியாக வந்தும் கூட அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து நீங்கள் என்னை அறிவீர்கள் என்று சொன்னீரப்பா. உண்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் இந்த காலை வேளையில் ஆண்டற 3வது மாதத்திலே முதல் நாளிலே காலை வேளையில் ஆண்டற இன்று வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாழ்வு தரும் உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலும் எதற்காக பிரயாசப்பட்டு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நாமம் ஆண்டவர் அவருடைய நாமங்களை அவருடைய பெயர்களை உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து அவருடைய விண்ணப்பங்களை ஞாபகத்தோடு கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த மாதத்தின் துவக்க நாளிலே உடைய பிள்ளைகள் போகையிலோ வருகையிலோ நீங்க பாதுகாத்து வழிநடத்தி